மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதை நேரலையில் பார்க்கலாம். தனித்து நிற்பதற்கான காரணங்கள் சொல்லிவிட்டேன். அதனால அதை திரும்ப வேட்பாளர் தேர்வு எதன் அடிப்படையில் அவர் தகுதியின் அடிப்படையிலும் வயது, கல்வி போன்றவைகள் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். வயது என்று சொல்லும் போது குறைந்த வயதுக்கு முதல் மரியாதை. கொள்கைங்கிறத பத்தி நீங்க முதல்ல இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நானும் சுருக்கமாக சொன்னது உங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. அதாவது மக்கள் நலன் என்னும் ஒரு தலைப்பின் கீழ் அத்தனை வரிகளும் அடங்கும் என்று சொன்னதற்கு காரணம் இப்பொழுதாவது விளங்கி இருக்கும். ஏனென்றால் கட்டுக்கட்டாக புத்தக வடிவில் கொள்கைகளை வெளியிட்டவர்கள் என்றால் அதை கீழே போட்டு மிதித்துக் கொண்டு படி ஏறி கொள்கைகளை காற்றில் பறக்க விட்டு இன்று அலையன்ஸ் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் மக்கள் நலன் என்பதுதான் மக்கள் நீதி மய்யத்தின் மூல இலக்கு, மூலதனமும் அதுதான். மக்கள் நலனுடைய கட்சியோட நீங்க கூட்டணி வைப்பீங்களா? மக்கள் நலனுடைய கட்சி அவங்களோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? மக்கள் நீதி மய்யம் இப்ப வாய்ப்பு, எப்பவுமே வாய்ப்பு இருக்கிறது. மக்கள் நலன் என்பதை அவர்கள் சத்தியம் செய்து கொடுக்கலாம் என்று கலைந்து வெவ்வேறு இடத்தில் கூடிவிட்டார்கள். மக்கள் நீதி மையம் சிறப்பாக செயல்பட்டதுக்கான முக்கியமான குறிப்பான செயல்கள் ஏதாவது இருக்கா மக்கள் பயன்பாட்டிற்கு? அதாவது நாங்கள் இப்போ கிராமங்களை தத்தெடுத்திருக்கிறோம், படிப்படியாகத்தான் செய்கிறோம். நாங்கள் உங்களுக்காக மாயவத்தை செய்து காட்டுகிறோம் என்ற மயக்க வார்த்தைகள் நாங்கள் சொன்னதே கிடையாது. எது இயலுமோ அதை செய்ய முடியும், செய்வோம் என்ற நம்பிக்கையில் காலை முன்னால் எடுத்து வைத்திருக்கிறோம். ஒரு வருட காலமாகிறது. கூட இருக்கும் துணைத் தலைவர் இருக்கிறாரு, எங்கள் ஜெனரல் செக்ரட்டரி இருக்கிறாரு, இதுபோல் பலர் எங்களுடன் இருக்கிறார்கள். எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியை சேர்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவர்களால் ஆனதை அடிமட்ட தொண்டர் வரையில் தமக்கென்று ஒரு கடமை இருக்கிறது என்று நினைத்து செயல்படுவதனால் மக்கள் மத்தியில் நல்ல பெயர் இருக்கிறது. எங்கள் நேர்மைக்கான ஒரு மரியாதை எங்கு சென்றாலும் கிடைக்கிறது. வாய்ப்பு இருக்கலாம், அது எனக்கு இப்ப சொல்ல தெரியலைங்க. நன்றி. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவாரா இல்ல எல்லாம் கண்டிப்பா நான் உங்களுக்கு கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லாம எதையும் செய்ய மாட்டேன். கண்டிப்பா சொல்லுங்க. மெகா கூட்டணி அமைச்சு உங்களுடைய அணி எந்த அளவுல வெற்றி பெறும் நினைக்கிறீங்க? இந்த மெகா கூட்டணி இருக்கு, எந்த நம்பிக்கையில் தனியாக போட்டியிடுறதுக்கு? அதாவது என் பெயர் என்ன என்று கேட்டால் நீங்கள் தான் மிஸ்டர் போட்டு சொல்லணும். நானே மிஸ்டர் கமல்ஹாசன் சொல்லிக்கூடாது. அந்த மாதிரி மெகா கூட்டணி என்பதை மக்கள் சொல்ல வேண்டுமே தவிர தாங்களே மெகா கூட்டணி என்று சொல்லிக் கொள்ளக்கூடாது. இல்ல, அதெல்லாம் நான் சொல்ல கண்டிப்பா சொல்றேன். அதாவது எங்களுடைய வியூகங்கள், எங்களுடைய செயல் திட்டங்கள் எல்லாத்தையும் முதல்லயே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லவும் கூடாதுங்க. அதாவது அவங்களுக்கும் ஒரு சில தகுதிகள் வேண்டும். எங்களுக்கு இருக்கிறதா என்பதை சோதித்துக் கொண்டுதான் நாங்களே இதில் இறங்கினோம். அதே சோதனைக்கு அவர்களும் உட்படுத்தப்படுவார். வெற்றி இலக்கு எத்தனை தொகுதி சார்? வெற்றி இலக்கு எத்தனை தொகுதி? அதெல்லாம் நீங்க சொல்லுங்க.